ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹேப்பி ஃபேமிலி vlog. நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு தமிழ்லைன் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எங்கள் ஊர் திருவிழா vlog தான். திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா 10 நாள் நடக்கும். அதுவும் இந்த பனிமய மாதா கோயில் திருவிழா வந்து களை கட்டும். தூத்துக்குடினாலே திருவிழா பயங்கரமாக களை கட்டுறது இந்த திருவிழா தான். இதுக்கு முன்னாடி திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி vlog போட்டிருப்பேன். அது வந்து அம்மா கூட போனது 3வது திருவிழா. இப்போ நாங்கள் போகிறது வந்து 9வது திருவிழா. அதாவது 3வது திருவிழாவில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியலங்கிறதுல தான் போகிறோம். ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கேருந்து சில உறுதிமொழிகள் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். என்ன அப்படின்னா, ராட்டினம்லாம் போகக்கூடாது. நிறையா வந்து இப்போ ராட்டினத்தில் நடக்கிற ஆக்சிடெண்ட்லாம் பார்க்குறதுலேருந்து நம்மளுக்கு ராட்டினம் பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக தான் இருக்குது. ஆனால் பசங்க கேட்க மாட்டேக்காங்க. இங்கே வச்சு ஓகேன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே போய் அவங்க பண்ண அட்டகாசம் தாங்க முடியலை. இன்றைக்கி பாப்பாவும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். இது வந்து செட்டிநாடு காட்டன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கல அந்த சாரீ தான். சேம் கலரில் 2 பேருக்குமே அமைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் மேட்சிங்காக வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன். இந்த வளையல் எல்லாமே எனக்கு வாங்கினது. இந்த பாக்ஸுமே ஆசைப்பட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். நம்ம வளையல் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், மேட்சாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியல, இந்த பொம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னாலே அம்மாமார்கள் எல்லாருமே அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பசங்களுக்குன்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்பாலாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பசங்களோட ஷர்ட்டை தூக்கி போட்டு அவங்க யூத் ஆயிடுறாங்க. இதெல்லாம் யார் வீட்டில் நடக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஆரம்பிக்கலை. எப்போவுமே இந்த செட்டிநாடு காட்டன் சாரி உடுக்கும் அப்படின்னாலே ட்ரெடிஷ்னல் லுக் வந்து அப்படியே வந்துடும். இதுக்கு வந்து ரொம்ப மேக்கப் பண்ணணும், நிறைய நகை போடணும் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிம்பிளாக இருந்தாலே இது வந்து சூப்பராக எடுத்து காமிக்கும். இன்றைக்கி வேற பாப்பாவும் நானும் ஒன் போல உடுத்திருந்தது வேற ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதாவது பாப்பா ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் சேம் தான், ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தம்பியை நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா வந்து தம்பியை காமிங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து அப்படின்னு. இப்போ வந்து சின்ராசை கையில் பிடிக்க முடியலங்கிற மாதிரி தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. ஒன்று படிப்பு இருக்குது, இன்னொன்று வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோடு தான் அதிகமாக போகிறாங்க. இப்போ வந்து பசங்க வளர்ந்த உடனே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் பசங்க நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம கூட வருவாங்க. ஆனால் அப்போ நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, டார்ச்சர் பண்ணாமல் வாங்க அப்படிமோ. சின்ன பசங்களை வச்சுருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்தந்த லைஃப்பில் வந்து அந்தந்த விஷயங்களை நம்ம வந்து அனுபவிச்சிடணும். அந்த டைமில் நம்மளுக்கு எரிச்சலாக தெரிகிற விஷயம் வளர்ந்ததுக்கப்புறம் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிறோம். நிறைய விஷயம் வந்து நான் அந்த மாதிரி இப்போ யோசிச்சுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். பசங்க வந்து ஏதாவது தொண்ணு பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசுங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட பேசணும்னு அவங்க நினச்சா கூட பேச மாட்டேக்காங்க. நம்ம அப்படியே வாயை தான் பார்த்துட்டே இருக்கோம், ஏதாவது பேசுவாங்களா அப்படின்ட்டு. அதனால் அப்பப்போ கிடைக்கிற விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. அதாவது சர்ச்சு சூப்பராக ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு கலர் போட்டு அழகாக இருக்குது. இந்த டைம் தான் நான் வந்து ஃப்ரெண்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் வந்து அந்த ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு காமிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் கேண்டில் வாங்கிட்டு பற்ற வைக்கிறதுக்காக வந்துட்டோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா மாதாட்ட வேண்டிட்டு அப்படியே கடை வீதியாக ஒவ்வொன்றா பார்க்கலான்ட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போய் பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் போனோம். முன்னாடிலாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஃபுட்டை வெரைட்டிஸாக சொல்லுவாங்கள்ல, இப்போ பர்மாவில் கிடைக்கிறது அங்கே கிடைக்கிறதுன்ட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேயே கிடைக்குது. எல்லாமே இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு. ஒவ்வொன்றா எங்கே போய் நம்ம தேடி சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத கெட்டால் குட்டி சவர் தான். கடைசியாக வந்து இந்த லேஸ் சவர்மாக்கே வந்தாச்சு. இது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுன்னு இல்லை, அன்ஹெல்த்தாக எது சாப்பிட்டாலும் பிடிக்காது. இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தம்பி என்னமோ தெரில இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் மட்டும்தான் சாப்பிட்டேன். லேஸ் சவர்மா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து அன்ஹெல்த்து, யாருமே சாப்பிடாதீங்க. இப்போ நம்ம சாப்பிட்றதுனால நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டெம்ப்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இது வந்து அன்ஹெல்த்து தான், என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்தாக தேடி பார்த்தாங்க. ஃபிஷ் இருந்துச்சு, சரி இது வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதில் வந்து கனவா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க. இங்கே ஃபிஷ்லாம் வந்து தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம், ஏன்னா ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அந்த பொரிச்சு தரும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது உள்ள. அந்த ஒரு கலர் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பொருட்காட்சிக்குள்ளே போயாச்சு. அங்கேயுமே கூட்டம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா ஆயிடுச்சுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸில் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் ரேட்லாம் வந்து கூடிடுச்சு. தான் 10 ரூபா கடை அந்த மாதிரி இருந்துச்சு. சரி பாப்பா அங்கே போகணுன்னு சொன்னால் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க, கூட்டத்துக்குள்ளே ஒரு கடைக்குள்ளே வர மாட்டாங்கன்னு பார்த்தா தம்பி அதுக்கு மேலே இருக்கான். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டான். உண்மையாக
உண்மையாகவுமே இந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாப்பா வந்து கிளிப்பு அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. அம்மா ஸ்டேஷ்னரி எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்டா. ஏன்னா அவளுக்கு ஃபுல்லாக இந்த எழுதுறதுக்கு பென்னு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு பொருள் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, எனக்கு வாங்கினேன். அது என்னங்கிறத வந்து நான் கடைசியில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ராட்டினம் ஆடுறதுக்காக 2 பேருமே முழிச்சிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என் பையனையும் பொண்ணையும் இந்த திருவிழாவில் காணாமல் போன மாதிரி. ஏன்னா கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் கூப்பிட்டு போகிற ஐடியாவே ஃபஸ்ட்டு கிடையாது. சரி நாங்கள் வரலடா நீங்கள் போனாலும் கேட்க மாட்டேக்காங்க. ஏன்னா இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் போங்கன்னா நீங்களும் வாங்க கூட அப்படிங்காங்க. நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னா கேட்கவா ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த கப்பன் சார்சர் தான் வந்தேன். அது பசங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இதில் கொண்டு ஏற்றிருக்கீங்க அப்படின்னு. என்னால் இதாண்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ராட்டினம் ஆடுறதை பார்த்தாலே எனக்கு தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் போய் நான் ஏறினேன் அப்படின்னா நம்மளுக்கு டேஞ்சர் தான். சரி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ஆனால் விட மாட்டுக்காங்க. இது முடிச்சோன்னே அடுத்து போகணும் அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அங்கே ப்ரைவேட் ஃபால்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் போனோம். அதாவது செயற்கை அருவின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டான ஒன்று தான். ஏன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே இந்த ஃபால்ஸ் நம்மளுக்கு வந்து ஹைட்டில் தெரியுது. அதில் போய் நீங்கள் குளிக்கணும் விளையாடணும்னா வேணால் உள்ளே போகலாம். இது வந்து தெரியாமல் இப்போ வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம போய் உள்ளே குளிக்கவும் மாட்டோம். நிறைய பேர் அங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னா மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் போங்க, அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் அங்கே எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதை மட்டும் எடுத்தோம். சரி இதை காமிச்சிட்டு பசங்கிட்ட அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தா அடுத்த ராட்டினத்தை பார்த்து போகணும் அப்படின்ட்டாங்க. இந்த நேரத்துக்கு பார்க்க ராட்டினம் வேறு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அதனால் பசங்க வந்து விடவே இல்லை. நான் இந்த டைம் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்களமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படி இங்கங்கே ஆட்டிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த விட்டுட்டாங்க. இப்பொருட்காட்சியில் இளைஞர்களுக்காகவே பணி உலகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து எனக்கு பிடிக்காத ராட்டினம் இது. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராட்டினம். இதில் வந்து தம்பியுமே நான் வரல அப்படின்ட்டான். என்ன அப்படின்னா நம்ம சைடில் இருப்போம்ல ஓரத்தில், அவங்கள வந்து அந்த சைடில் இருக்கவங்க அப்படியே நெருக்கி கொண்டு வந்துருவாங்க. இதில் வேறு அதை ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தூக்கி தூக்கி வேற சுற்றுற மாதிரி இருக்கும். நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டேன். நம்மளுக்கு அந்த கப்பன் சார்சர் மட்டுமே போதும். அப்புறம் கொலம்பஸ் வந்து எனக்கு பிடிக்கும். அதில் வந்து இப்போ ஹைட்டாக வச்சுருக்காங்க பசங்க, அதில் தான் போகணுங்க. அதில் வந்து க்யூ ரொம்ப நிற்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே இப்போ அதை தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொலம்பஸில் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குல்ல நீளமாக, அதில் தான் நிறைய கூட்டம் நின்றுச்சு. சரி தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பளம் பாப்பா கேட்டா, சரி அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து அங்கேயே சாப்பிட்றது நல்லாயிருக்கும், இருந்தாலும் பாப்பாவுக்கு ஒரு ஆசை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கேம் வந்து இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. பலூன் ஷூட்டிங், அப்புறம் ரிங்கு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் பசங்க வந்து எதுவுமே விளையாடல. சரி இது ஒன்று மட்டும் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ரிங் போட்டால் அதில் வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, அப்புறம் மீன் தொட்டி அப்படி நிறையா அந்த டைம் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனேன். பாப்பா வந்து போட்டா, அவளுக்கு வந்து எதுவுமே விழலை. தம்பி வந்து எனக்கு வேண்டாமா அப்படின்ட்டான். சரி நம்ம கலந்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து நான் போனேன். நான் அதில் என்ன ஜெயிச்சேங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூஸ்ட் எனக்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் என் முகத்தில், என்னமோ வேர்ல்டு கப்பே ஜெயிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நான் வீட்டில் வந்து அப்படியே காமிக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? என்னது? அப்பளம் அணுவுக்காக தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அணு வாங்கின திங்ஸ் தான். என்னாலும் அரிப்பு நானாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு தான் செஞ்சு தருவீங்க. இல்லை நான் தான் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் காஃபி குடிக்க மாட்டீங்க யாரும். அப்புறம் அம்மா வின் பண்ண பூஸ்ட்டு பற்றியா, இதை ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன் இன்னைக்கு. எல்லாம் சிரிச்சு சிரிச்சு ஏமாத்த ஆளுக்குலண்ணே. ஓகே நெக்ஸ்ட்டு இது இதில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இது என்னடா ரீஃபில் பென், ஒரு பென்சில். இவ்வளோ பெரிய பென். ஆமாம் ரீஃபில் பெருசாக இருக்குது. ஓகே அடுத்து அணுவுக்கு தான். எல்லாமே அணுவுக்கு தான். என்னன்னு அதுக்கப்புறம் இந்த டேப், அடுத்து இந்த ப்ரஷ் பென். ஓகே
ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.